ஹலோ கைஸ், வணக்கம். நம்மளுடைய இந்த சேனலில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்லேயே ரவையை மட்டும் வச்சு சூப்பரான இந்த சாக்லேட் கேக் எப்படி செய்யலான்றது தான். அவன், முட்டை, மைதா இது எதுவுமே இல்லாமல் இந்த கேக்கை தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க போகலாம். முதல்ல இந்த மாதிரி க்ளீனான ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு நார்மல் நம்ம கடையில் விற்கிற ரவையை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ரஃப்பாக குறைன்னு பல்ஸ் மோடில் வச்சு கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நேரமாக பிளெண்ட் பண்ணி பவுடர் மாதிரி ஆக்கிடாதீங்க. ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் போல் ரஃப்பாக பல்ஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி குறைன்னு. இது கூட 1/2 கப் அளவு சர்க்கரை, 1/2 கப் அளவு கடையில் வாங்கின தயிர், புளிப்பில்லாத தயிராக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. 1/4 கப் அளவு கொக்கோ பவுடர், 1/4 கப் அளவு ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், பாம் ஆயில் எதுனாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 1/2 கப் அளவு காய்ச்சாத பால், இதை மறுபடியும் நம்ம பிளெண்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு 20 செகண்ட் போல் பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. சர்க்கரை எல்லாம் கரைஞ்சிருச்சு. பாருங்கள், இந்த பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ இந்த பேட்டரை நம்ம வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற விட்டுறலாம். இது ஊறுறதுனால என்ன ஆகும்னா, இந்த ரவை வந்துட்டு இந்த பால் எல்லாத்தையும் இழுத்து இன்னும் கொஞ்சம் கட்டியாகும். இதுக்கு ஒரு மூடியை போட்டு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. ஒரு 1/4 ஹவர் கழித்து இது வந்துட்டு ரெடியாகி நம்ம அப்போ பார்க்கலாம். அந்த 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம கேக் பேக் பண்ணுறதுக்கான ஓவனையும் அதுக்கான மோல்டையும் ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஹெவி பேஸான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவு உப்பு சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம உப்பு சேர்க்குறதுக்கான காரணம் என்னென்னா, அடியில் வந்துட்டு ஹீட் சீராக பரவணுன்றதுக்காக தான் உப்பு சேர்த்துக்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி கனமான பாத்திரம் இல்லாட்டி வீட்டில் உள்ள குக்கரில் கூட செஞ்சுக்கலாம். இதில் இந்த மாதிரி ஒரு ஒயர் கிரில் எடுத்து வச்சுக்கலாம். இது எதுக்கு வைக்கிறோன்னு, நம்ம வைக்க போகிற அந்த மோல்டு வந்துட்டு உப்பில் டச் ஆகாமல் இருக்கணும். இதுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க ஏதாச்சும் ஒரு சின்ன பவுல் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம மோல்டை ரெடி பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ண போகிறது இன்றைக்கி 6 இன்ச் டயாமீட்டர் உள்ள அலுமினியம் பேக்கிங் டின். உங்கள்கிட்ட இந்த அளவு உள்ள எந்த பாத்திரம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த மாதிரி ஆயிலை ரப் பண்ணிவிட்டு மைதா போட்டு இந்த மாதிரி டஸ்ட் பண்ணோன்னா கேக் வந்துட்டு பேக் ஆனதுக்கப்புறம் ஈஸியாக டிமோல்ட் ஆகி வந்துடும். இது பட்டர் ஷீட் இல்லாதவங்களுக்கான மற்றொரு வழி தான். பட்டர் ஷீட் உள்ளவங்க பட்டர் ஷீட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஈஸியாக டிமோல்ட் ஆகி வந்துடும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பேலன்ஸ் உள்ள மைதா எல்லாத்தையும் டஸ்ட் பண்ணி வெளியே எடுத்துடுங்க. இப்போ 15 நிமிஷம் கழித்து நம்ம ஊற்றி வச்சு அந்த ரவை பேட்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், பாலை எல்லாம் ரவை எடுத்து பேட்டர் இப்போ கொஞ்சம் கட்டியாகிருக்கு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால், 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் பேக்கிங் பவுடர் ஆக்டிவேட் ஆகும். நல்லா சீராக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பேட்டரை. பாருங்கள் பேட்டரோடைய கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த பேட்டரை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மோல்டில் ஊற்றி பேக் பண்ணுறதுக்கான டைம் ஆயிடுச்சு. மொத்த பேட்டரி இந்த ஒரே மோல்டில் போட்டு நம்ம பேக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு 2 வாட்டி நீங்கள் தட்டுனீங்கன்னா உள்ளே ஏதாச்சும் ஏர் பபுள்ஸ் இருந்தாலும் அது மேலே வந்துடும்.
இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஹோம்மேட் அவன் சூடாகிடுச்சு. இந்த பேட்டரை அதுக்கு உள்ளே வச்சு பேக் பண்ணிக்கலாம். பாத்திரம் நல்லா சூடாக இருக்கும். நீங்கள் உள்ளே வைக்கும்போது பார்த்து பத்திரமா கவனமாக வைங்க. இந்த மாதிரி மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நம்ம உள்ளே வேக வைக்கணும் இந்த கேக்கை. அது பேக் ஆகிற அந்த டைமில் நம்ம கேக்குக்கு மேலே யூஸ் பண்ணுற சாக்லேட் ஃப்ராஸ்டிங்கை ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆவி வர அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணால் போதும். இதை தான் வந்துட்டு டபுள் பாயிலிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொதிக்கிற தண்ணிக்கு மேலே இன்னொரு மெட்டல் பேசினை வச்சு அதில் 1/2 கப் சாக்லேட், அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால், இதை சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த தண்ணியோட ஆவியோட சூட்டிலேயே இந்த சாக்லேட்டும் மில்க்கும் நல்லா மெல்ட் ஆகி சாக்லேட் ஃப்ராஸ்டிங் ரெடி ஆகிடும். இது ஏன் டபுள் பாயிலிங் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அடியில் கொதிக்கிற தண்ணியிலேருந்து வர ஆவி இந்த மெட்டல் பவுலில் பட்டு அந்த பவுலை சூடு பண்ணி அதில் இருக்க சாக்லேட்டையும் பாலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுனால இதை டபுள் பாயிலிங்னு சொல்கிறோம். இப்போ இதை ஒரு ஓரமாக மூடி போட்டு எடுத்து ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுருங்க. 25 நிமிஷம் கழித்து நம்ம கேக் பேட்டர் எப்படி பேக் ஆகிருக்குன்னு செக் பண்ணலாம். பாருங்கள், சூப்பராக பேக் ஆகியிருக்கு. 25 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சும்மா திறந்து பார்த்தீங்கன்னா கேக் சரியாக பேக் ஆகாது. பாருங்கள், சென்டரில் இந்த மாதிரி ஒரு குச்சியை விட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அந்த குச்சி க்ளீனாக வரும். இந்த மாதிரி மேலே ஒரு துணியை போட்டு மூடி கவர் பண்ணி வச்சுருங்க. கேக் வந்துட்டு சாஃப்டாகவே இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அந்த துணியை எடுத்து பார்த்தீங்கன்னா கேக் ஓரளவுக்கு சூடு ஆறி இருக்கும். இப்போ நம்ம டீமோல்ட் பண்ணி இதை டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கத்தியோ இல்லை ஸ்பூனோ வச்சு நீங்கள் சைடில் லைட்டாக கொஞ்சம் கீறி விட்டால் கேக் ஈஸியாக டீமோல்ட் ஆகிடும். நம்ம மைதா டஸ்ட் பண்ணதுக்கான காரணமே இதுதான். பாருங்கள், கேக் எவ்வளோ அழகாக டீமோல்ட் ஆகி வெளியே வந்திருக்குன்ட்டு. இப்போ இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். டெக்கரேஷன் பண்ணுறது முற்றிலும் உங்களுடைய சாய்ஸ் தாங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சாக்லேட் ஃப்ராஸ்டிங் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் சூடாகி இந்த மாதிரி கட்டியான ஸ்டேஜுக்கு வந்திருக்கும். இதை அப்படியே எடுத்து நம்ம கேக் மேலே போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி டெக்கரேஷன் பண்ணால் முடிஞ்சிருச்சுங்க நம்மளுடைய ரவா சாக்லேட் கேக். பாருங்கள், நான் வந்துட்டு எந்த ஒரு ஃபேன்சி டூல்ஸ் எக்யூப்மெண்ட்ஸுமே யூஸ் பண்ணலை. நார்மல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்பூனை மட்டுமே வச்சு இந்த சாக்லேட் ஃப்ராஸ்டிங்கை சும்மா ஜஸ்ட் கேக் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இது வரைக்கும் நீங்கள் பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டெக்கரேஷன் முற்றிலும் உங்களுடைய சாய்ஸ் தாங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட இருக்க பொருளை வச்சு இந்த மாதிரி நான் டெக்கரேஷன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ்க்கு பதில் பாதாம் இல்லை முந்திரி இல்லை திராட்சை, உங்கள் வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சாக்லேட் ரவா கேக் வீட்டிலே ஓவன் இல்லாமல் செஞ்சது இப்போது ரெடி ஆகிடுச்சு. இந்த கேக் நம்ம வீட்டில் தான் செஞ்சோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு இந்த கேக் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சதான்றதை நம்ம கமெண்ட்ஸில் தெரிவுபடுத்துங்க. இதே மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம பண்ணலாம்.